அந்த அம்மா கிட்ட வந்து கொள்ளடிச்ச காசு, அந்த பொம்பளை கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு வந்துட்டு ஒரு 2,50,000 கோடி கையில் இருக்குது. மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. இந்த பொம்பளை வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து நாட்டு தியாகத்துக்கோ இல்லாட்டி ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கோ ஜெயிலுக்கு போயிட்டு வரல. நீங்க சொல்றீங்க ஆதரவாளர்கள்னா, அவங்களாம் ஆதரவாளர்கள் கிடையாது. நான் தான் சொல்றேனே, அவங்க எல்லாரும் அந்த பொம்பளை பின்னால சுத்திட்டு இருக்குது வந்து அந்த பொம்பளை கிட்ட நிறைய காசு இருக்கு. அந்த காசை எப்படி பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அவங்க ஜாதி எல்லாருமே ஓட் போடுவாங்க. நீங்க தேவரை வந்து அவங்க ஜாதியோட ஒரு பெரிய தலைவராக எடுத்துக்கிறத அவங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பொம்பளைய ஏத்துக்க மாட்டாங்க. அவரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பொம்பளை வந்துட்டு அவங்க இதுக்கு ஒரு கேடு. இப்போ வந்து யார் நடராஜனுக்கும் சசிகலா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க? கலைஞர். ஐயெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு பிஸ்னஸ் தொடர்பு இருக்குது. கனிமொழி ஒரு அம்மாவுக்கும் சசிகலாவுக்கும் தொடர்பு இருந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டிஎம்கே வந்து வெளியே போகணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஓகே, மக்கள் வந்துட்டு ஆக்சுவலி ஏஐடிஎம்கே தான் ஓட் போடணும்னு இருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏஐடிஎம்கே வந்து பிஜேபியோட அலைன்ஸ். பிஜேபியை வச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணணும்னு நினச்சா ஓபிஎஸ் அதெல்லாம் இவங்கெல்லாம் பச்சை வந்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. திமுக கிட்ட போயிருக்காரு. அதில் இவங்க வந்து அந்த கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. அவங்க பையனே நிறைய பேர்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில டெஃபினெட்லி டிஎம்கே அலையன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. பட் இந்த அலையன்ஸ் எல்லாம் நீடிக்குமா? எனக்கு வந்த தகவல் வந்து ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய நண்பரும் கீதா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேடம் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். அதிமுக குறித்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கத கவனிச்சிருப்பீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரால் அவங்க இருக்கும்போதே அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் நேற்று திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்த நகர்வை ஒரு ஜெயலலிதா அம்மையாருடைய ஆதரவாளராக இருந்த நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? நான் வந்துட்டு ஐ வாஸ் ஆதரவாளர் அவங்க உயிரோடு இருக்கும்போது. பட் அவங்க இறந்தப்புறம் கண்டிப்பா அவங்களோட ஆதரவாளர். நான் வந்துட்டு ஐ எம் a sympathizer also of her. பட் வந்துட்டு இவங்க வந்து இது செய்யறது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அரசியல்வாதிங்க. இப்போ எப்படின்னா எல்லாருமே அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, ஸ்டேட்ஸ்மேனா இல்லை. என்னன்னா அந்த தலைவரோ இல்ல தலைவி இறந்த உடனே அவங்களோட என்ன சொல்றாங்க, அவங்க சுய ரூபத்தை காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த நன்றி விசுவாசம் அந்த அமைப்புக்கு. அப்போ வந்து எம்ஜிஆர் இருந்தப்போ இல்லாட்டி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அந்த அந்த விசுவாசம் காட்டு. அப்ப அதெல்லாம் இவங்க எல்லாம் பச்சோந்திங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகே, அந்த காலத்துக்கு தகுந்தபடி அந்த பதவிக்காக அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து அவரு டிஎம்கே போய் சேர்ந்து நான் ஃபுல்லாவே அவரை தப்பு சொல்ல மாட்டேன். இதுல வந்து இபிஎஸோட தவறுகளும் நிறைய இருக்கு. இபிஎஸ் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நினைச்சிட்டு என்னமோ தான் தான் கட்சி ஆரம்பிச்சேன். இபிஎஸ் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி ஓபிஎஸ் விட வந்துட்டு அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் தான் சிஎம்ஆ இருந்தாங்க அவங்க இருந்த காலகட்டத்திலே. அப்படி இருக்க டெஃபினட்டா வந்து ஓபிஎஸ் இஸ் மோர் என்ன சொல் பதவியில கொஞ்சம் மோர் சீனியர் டு இபிஎஸ். ஆனா இபிஎஸ் இப்ப கட்சியை வந்துட்டு கைப்பற்றிட்டு தான் தான் எல்லாம் இது மாதிரி சர்வாதிகாரித்தனமா எல்லாத்தையும் ஓல்டு மெம்பர்ஸ் பழைய மெம்பர்ஸ் எல்லாம் நீக்கிறது வந்து ஒரு ரொம்ப தப்பா ஒரு என்ன சொல்றது மூவ். இட்ஸ் நாட் குட். என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் வெளியே அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப செங்கோட்டையன் அனுப்பிச்சாரு. அப்ப நிறைய மெம்பர்ஸ் மற்ற மெம்பர்ஸும் யாரெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க எல்லாம் நீ யார் என்ன கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட் வந்து நல்லதுக்கு இல்லை. என்னன்னா இதனால வந்துட்டு அவங்க வந்து கட்சி வந்து டோட்டலா வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்குது இப்போ அதிமுக. திஸ் இஸ் டோட்டலி த ஃபால்ட் ஆஃப் இபிஎஸ். இபிஎஸ் அந்த அரகன்ஸ், அகம்பாவம், இந்த திமிர், அது வந்துட்டு அந்த கட்சியை அழிக்குது. இவங்களுக்கு வந்து தெரியலன்னா இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சது வந்து எம்ஜிஆர், அதை நிலைநடத்துறது வந்து ஒரு 30 வருஷம் ஜெயலலிதா அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கச்ச ஒரு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அனுசரிச்சுட்டு போகணும். ஆனா இபிஎஸ் அப்படி இல்லாம தான் எல்லாம் சொல்லிட்டு அவருக்கு நான் தான் முதலே சொல்லியிருக்கேன்ல, அவருக்கு வந்து அரசியல்ல இருக்கிறதே வந்துட்டு தான் கொள்ளடிச்ச காசை எப்படி காப்பாத்திக்கலாம். அவங்க பையனே நிறைய பேர்த்துக்கிட்ட அப்படி சொல்லியிருக்கான். அந்த மித்தினும் அந்த பையனும் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கான், எங்க அப்பாவுக்கு வந்து கட்சி வந்து இது இல்லை, அவருக்கு வந்து
அவர் நாங்க சம்பாதிச்சிருக்க வச்ச காசை வந்து நாங்க காப்பாற்றணும்னு சொல்லி. அப்போ வந்து அதே ஒரு ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட். ஸோ அகையில இவங்க எல்லாம் தள்ளப்படுறாங்க. ஸோ ஓபிஎஸ் வந்து தான் தள்ளப்படுறதால அங்க போகுது என்னன்னா, ஐ திங்க் பிஜேபி எல்லாருமே கால் வாரிட்டாங்க. ஆனா ஓபிஎஸ் மேல என்ன தவறுனா, ஒரு அரசியல் தலைவருக்கு வேண்டிய ஒரு முதிர்ச்சி இல்ல. அவர் வந்து எதுக்கு இந்த பிஜேபியை நம்பினாரு? அதுக்கப்புறம் அவர் சிஎம்மா இருக்கும்போதே சசிகலா வந்து அவர் வந்து ரிசைன் கையெழுத்து வாங்கும்போது, அப்ப ஏன் வந்துட்டு இந்த பிஜேபி அவரை காப்பாத்தல? அப்ப பிஜேபியோட குறிக்கோள் மொத்தமே வந்துட்டு எப்படின்னாலும் அந்த அதிமுகவோட அமைப்பை உடைக்கணும், அதை வந்துட்டு சின்னாப்பின்ன ஆக்கணும்னு சொல்லித்தான் பிஜேபியோட அஜெண்டா. இல்ல நீங்க சொல்ல வர்றது பிஜேபி ஓபிஎஸ் கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ஜெயலலிதா அம்மையார் முழுக்க முழுக்க எதிர்த்து அரசியல் பண்ணது திமுகவை, கருணாநிதி குடும்பத்தை இப்படிதான் அரசியல் பண்ணாங்க. இப்ப அதுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் போவதுங்கிறது அதிமுக தொண்டர்களோ ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ இதை முதல்ல ரசிப்பாங்களா? கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க. பாருங்க, இப்ப இவங்க எல்லாரும் யோசிக்கணும். இந்த அமைப்பு வந்து அதான் கிளியரா முதல்ல சொல்றேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த செரிஸ்மா இல்ல. ஒரு லீடருக்கு செரிஸ்மா இருக்கணும், அது இல்ல. இவங்க வந்து எல்லாம் சந்தர்ப்பவாதிங்க. இப்ப வந்துட்டு ஓபிஎஸ் ஆட்டும் சரி, இப்போ இந்த செங்கோட்டையன் போய் டிவிகேல சேர்ந்திருக்குது, மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில சுயநலமா போய் சேர்ந்திருக்காங்க. இந்த சிடி பிரபாகரன் இவங்க எல்லாருமே இப்போ விஜய் டிவிகேக்கு போயிருக்காங்க. ஓபிஎஸ் வந்துட்டு அங்க போகாம இப்போ திமுக கிட்ட போயிருக்காரு. அகில இவங்க வந்து அந்த கட்சிக்கு துரோகம் பண்றாங்க, கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன ரீசனுக்காக அவங்க செய்யறாங்கன்னா, இப்ப வந்துட்டு இபிஎஸ் செய்யறதும் தப்பு. இந்த மனுஷனும் வந்துட்டு அந்த வயசுக்கு அந்த சீனியாரிட்டிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். எல்லாமே தானே இருந்தாலும் வந்துட்டு என்னமோ தானே ஒரு ஜெயலலிதா, தானே ஒரு எம்ஜிஆர் சொல்லிட்டு அந்த ஆள் நினைச்சிருக்கா. இது வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல அந்த ஆள் கண்டிப்பா இபிஎஸ் தலைமையில அதிமுக வந்து தோக்கதான் போகுது. இது உண்மைக்கு, இது வந்துட்டு டெஃபினட்டா ஓகே. அவன் வந்து இபிஎஸ் வந்து டிஎம்கேக்கு வழி வகுத்து விடுறாரு ஜெயிக்கிறதுக்கு. இப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில டெஃபினெட்லி டிஎம்கே அலையன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. பட் இந்த அலையன்ஸ் எல்லாம் நீடிக்குமா? இன்னும் ஒரு மாசம் கூட டைம் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்த தகவல் வந்து மார்ச்ல தான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி எலெக்ஷன் மேல தான் நடக்க போகுது. ஸோ டில் த லாஸ்ட் மினிட் நிறைய சேஞ்சஸ் வரலாம், நிறைய மாற்றங்கள் வரலாம். ஸோ அது வந்துட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும்ட்டு. அது வந்து we have to wait and watch. இது வந்து இன்னைக்கு நடக்க போறது கிடையாது. ஆனா ஓபிஎஸ் வந்துட்டு பிஜேபி தலைமையோட பேசி இருக்கணும். வந்துட்டு இந்த இபிஎஸ் வந்துட்டு அவங்களும் கொஞ்சம் கண்டிக்கணும். பட் அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வேற எதுவும் வழி இல்லை. அவங்களுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லா எலெக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தட் இஸ் எல்லா கட்சி எம்எல்ஏ இப்ப என்ன பண்ணாங்களோ மகாராஷ்டிரால, கர்நாடகால தே ட்ரை டு டூ அந்த மாதிரி எல்லா எம்எல்ஏஸே விலைக்கு வாங்குவோம்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஈவன் டிவிகே எம்எல்ஏஸ் கூட ஜெயிச்சு வந்தால் நாங்க வந்து அவங்களை விலைக்கு வாங்குவோம்னு சொல்லிட்டு அவங்க லீடர் ஓப்பனாவே பேசுறாங்க. எனக்கும் அது தெரியும். ஏன்னா எனக்கு நிறைய லீடர்ஸ் தெரியும். அவங்க ஓப்பனாவே அரகண்டாவே பேசுறாங்க. நாங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நாங்க வந்து எம்எல்ஏஸை விலைக்கு வாங்குவோம், இல்லாட்டி இந்த இடி ஐடி வச்சு மிரட்டுவாங்க. இதுதான் நடக்குது. அதுதான் அவங்களோட கனவு. ஆனா இந்த அரசியல் இந்த ஓபிஎஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 30 வருஷமா 40 வருஷமா அரசியல் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்மால் வைக்கானம் கூட இல்லாட்டி அப்ப இவங்க எல்லாம் எதுக்கு தலைவரா இருக்கணும்? இவங்க எல்லாம் ஒரு சிஎம்மா இருக்கிறதுக்கு லாய்க்கியா? அப்ப நாட்டு மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி தலைவர்கள் நம்மளுக்கு வந்து ஆட்சியாளர்களா வரும்போது இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன, இப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இல்லாம சசிகலா அவர்கள் இல்லாமையே ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஏதோ ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா இபிஎஸ் அதை கன்சிடர் பண்ணலாம். ஓபிஎஸ்க்கு பின்னாடி அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் தூக்கி போறாரா? ஓபிஎஸ்க்கு நீங்க திமுக போக போறாரு, 3 சீட் அளவுல திமுக பேசியிருக்கதா சொல்றாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குதா? ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குதானே இண்டிவிஜுவலா ஐ டோன்ட் திங்க் சோ. யாருக்குமே செல்வாக்கு இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் வந்து அந்த ஜாதி அடிப்படையில் அந்த ஜாதியை பின்பலமா வச்சுட்டு பேசுறாங்க. அப்படி ஜாதி உங்களுக்கு பின்பலமா இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து ரீசெண்டா இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராமநாதபுரத்துல போய் நின்னாரு. அங்க வந்து ஓரளவுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, முக்குலத்தோர் பிளஸ் இந்த கல்லர் அந்த ஓட் பேங்க் இருக்குது. பட் அப்படி இருந்தும் ஜெயிச்சாருன்னா ஜெயிக்கல. ஒரு சிஎம் எக்ஸ் சிஎம் வந்து போய் நின்று தோத்துக்க. அப்படின்னா சிஎம் எல்லாருமே ஜெயிக்கிறாங்கன்னா கிடையாது. ஜெயலலிதாவும் ஒரு காலகட்டத்தில் தோத்துருக்காங்க. அவ்வளவு பாப்புலரா இருந்த ஜெயலலிதாவுமே தோத்துருக்காங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இவங்க என்ன ஒரு நினைப்பேன்னா,
நம்மளுக்கு நம்ம சமுதாயம் வந்து நிக்குது. திஸ் இஸ் வாட் டிடிவி தினகரன், தட் இஸ் 2019 சரி 2021 அசம்பிளி எலெக்ஷன்லயும் எவ்வளவு ஒரு சீட் ஜெயிச்சாங்களா? அவரோட சொந்த சீட்டை ஜெயிச்சாரு. அவருக்கு என்ன நினைப்புன்னா, அந்த இந்த ஆர்கே நகர் ஜெயிச்சதால ஓஹோ நம்மள மக்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க இந்த பணம் பலத்தாலன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எல்லா தரவுமே பணம் வந்து வேலை செய்யும் சொன்னா கிடையாது. ஏன்னா 88, 89 அசம்பிளி எலெக்ஷன் முத்துசாமி, இப்போ டிஎம்கேல இருக்க முத்துசாமி வந்து ஈரோட்ல அவர் செலவு பண்ணாத காசு கிடையாது, ஆனா அவர் தோத்தார். அகலே மணி வச்சுதான் ஜெயிக்க முடியுமோ இல்லாட்டி ஜாதி வச்சுதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னா அது அந்த அந்த ஒரு இதுக்கெல்லாம் நிறைய தடவை தோத்துருக்காங்க நிறைய லீடர்ஸ். இல்ல குறிப்பா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக இரட்டை இலை இப்படி வந்த தொண்டர்களாக இருப்பாங்க. ஓபிஎஸ் ஒருவேளை திமுகவுக்கு போறாரு அப்படின்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவை அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஏன்னா இப்ப பாருங்க, அந்த இவரு ஆல்ரெடி ஒருத்தர் போய் சேர்ந்தார்ல, அந்த அன்பு, அந்த அந்த எம்ஜிஆர் இல்ல வைத்திலிங்கம், அந்த இது இன்னொருத்தர் கூட ஓபிஎஸ் கூட இருந்தாங்க. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. இந்த பாண்டியன், மனோஜ் பாண்டியன் எல்லாம் போய் சேர்ந்திருக்கு. அதில் முக்காவாசி பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருது அவங்க எல்லாருமே எந்த பற்று, நாட்டு பற்றுவோ மக்கள் பற்றுக்கு வருது இல்லை. அவங்களுக்கு வந்து பதவி, அந்த ஆட்சி, அதுல நம்ம எவ்வளவு கொள்ளடிக்கலாம் சம்பாதிக்கலாம் தான் அவங்களோட மொத்தம் எண்ணமே. இப்ப நீங்க அரசியல்வாதிங்கன்னு பாத்தீங்கன்னா 98% மக்களுக்காகவோ இல்ல நாட்டு சேவை பண்றதுக்காகவோ வருது இல்லை. அவங்க வந்துட்டு அரசியல்ல போனா குவிக் மணி, இட்ஸ் அ குவிக் பிஸ்னஸ், அது ஒரு பிஸ்னஸ். ஸோ அதை வச்சுதான் வராங்கன்னு சொல்லிட்டு அகைன் இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து ஒரு எதிர்பார்த்தோம்னா ஒரு பிரின்சிபல்ஸ் இப்படிதான் இருக்கணும், நீங்க சொல்ல மாதிரி கொள்கைகள் எல்லாம் ஏற்றுப்பாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு யார் எனக்கு பதவி கொடுக்க போறாங்க? அகைன் don't expect that from any politician. 98% of the politicians, நாங்கெல்லாம் 4 different politician, எனக்கெல்லாம் பதவிக்காக ஓடுறதுலாம் கிடையாது. ஓகே, ஐ கேனாட் டூ இட் ஆல். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பற்று இருக்குது அவங்க கட்சி இல்லாட்டி அவங்க தலைவர்கள் மேலாம் கிடையாது. இப்போ இன்னொரு பக்கம் மேடம், இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாருடைய 78வது பிறந்த நாள் வர இருக்குது. முன்னாள் பொதுச் செயலராக இருந்த, இடைக்கால பொதுச் செயலராக இருந்த அம்மையார் சசிகலா அம்மையார் இப்போ திடீர் அரசியல் என்ட்ரியை கொடுக்க இருக்கிறதாக தகவல் வரதை பார்க்க முடியுது. ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு அறைகோலாவே விட்டுருக்குறாங்க. துரோகிகளை வேறெடுக்க ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாளில் ஒன்றுபடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் இந்த ரீஎன்ட்ரி ஆகுறதுங்கிறது தமிழக அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ பாருங்க, ஒன்று வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் சசிகலாக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, அந்த அம்மா கிட்ட வந்து கொள்ளடிச்ச காசு, அந்த பொம்பளை கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு வந்துட்டு ஒரு 2.5 லட்சம் கோடி கையில இருக்குது. அந்த 2 லட்சம் கோடி பணத்தால அந்த அம்மா நினைச்சுக்குது, அந்த பொம்பளை நினைச்சுக்குது இந்த மாதிரி வந்து மக்களை விலைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம எப்பவும் யாருமே எதிர்பார்க்கறதுல அந்த ஸ்லிப் பிட்வீன் தி கப் அண்ட் தி லிப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த டீ கப்புக்கும் அந்த இதுக்கும் நடுவில் ஒரு ஸ்லிப் நடக்கும்னு சொல்லி, அது வந்து இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம காசு, நம்ம பதவியில இருந்தோம், ஐயல் நம்ம இப்படி செய்ய முடியும் அப்படி செய்ய. கண்டிப்பா வந்துட்டு சசிகலாவை பொறுத்த வரையிலும் அந்த சுத்திட்டு இருக்கிறவங்க, அவங்க கூட எந்தெல்லாம் அந்த பொம்பளையோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பொம்பளை கிட்ட எவ்வளவு காசை போடுங்களான் தான் எல்லாரும் இருந்திருக்காங்க. யாரும் வந்து பற்று இல்லை. இப்ப நீங்க நம்மளே பார்த்துட்டோம் இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு பேர் கட்சி தாவுறாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு பற்று இருந்தா அவங்க போக மாட்டாங்க. சரி, என்னதான் கட்சி மட்டும் நான் இந்த கட்சியிலே இருந்துட்டு போறேன்னு சொல்றேன்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ வந்து ஆனா 23ஆம் தேதி நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு பெரிய பாம் ஷெல் வரும்போது. ஏன்னா யாரோ ஒரு சிலர் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறான்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்துட்டு, இந்த மாதிரி ஜெயலலிதாவை சாவடிச்சது சசிகலா தான் சொல்லிட்டு அதுக்கு எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எவ்வளவு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. தட் இஸ் ஆன் 23rd they're saying they're going to have a press meet. இந்த பொம்பளை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இவங்க வந்து ஐ காட் இட் ஃப்ரம் அ ரிலையபிள் சோர்ஸ், தன்மையான ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்குது. பட் அது எவ்வளவு உண்மைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் தெரியும். இன்னும் 2-3 நாள் தான், இது ஒன்றும் பெரிய ரொம்ப நாள் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அந்த பாம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் என்ன பொறுத்த வரையிலும் சசிகலாவால வந்து ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 2021ல அந்த பொம்பளை வந்து எவ்வளோ ஒரு டிராமா போட்டுச்சு. தட் இஸ் பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் போறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஹவர்ஸ், 20 ஹவர்ஸோ எவ்வளோ 24 ஹவர்ஸோ இது பண்ணி ஒரு பெரிய தாக்கம் வரும்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் எல்லாம் பெரிய ஷோ பண்ணாங்க. நடந்துச்சா? நடக்கல. நான் அன்னைக்கும் அதே தான் சொன்னேன்.
மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. இந்த பொம்பளை வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து நாட்டு தியாகத்துக்கோ இல்லாட்டி ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கோ ஜெயிலுக்கு போயிட்டு வரல. நாட்டை கொள்ளடிச்சதுக்கு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்குது. அதனால மக்கள் மறுபடியும் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க ஜாதி எல்லாருமே ஓட் போடுவாங்கன்னா, நான் என்ன பொறுத்தவரையிலே நான் அந்த ஜாதி மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து ஒரு அவங்களோட அவங்க ஜாதியோட ஒரு பெரிய தலைவரா எடுத்துக்கிறத அவங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பொம்பளைய ஏத்துக்க மாட்டாங்க. அவரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பொம்பளை வந்துட்டு அவங்க இதுக்கு ஒரு கேடு. இவங்க எல்லாம் நாட்டை அவரெல்லாம் நாட்டுக்காக தியாகம் பண்ணவர். ஆனா இந்த பொம்பளை எல்லாம் நாட்டை கொள்ளடிச்ச பொம்பளை. அகில மக்கள் இவங்களுக்கு ஓட் போடுவாங்க, இந்த பணத்துக்கு வாங்கிட்டு செய்வாங்கன்னா கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு ஒரு தோல்வி தான் வரப்போகுது. இப்போ கமுதியில அவங்க பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. சசிகலா அம்மையாருடைய அந்த ஆதரவாளர்கள்லாம் வீட்டில் பெரிய அளவு குவிஞ்சு அந்த ஆதரவாளர்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது. இவர்கிட்ட ஒரு 30 தொகுதிகள் கிட்ட அவங்க வேட்பாளர் போட போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இது அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கு அல்ல அதிமுகவை ஓட்டை உடைப்பதற்கான முயற்சி அது. இது வந்துட்டுங்க இப்போ வந்து எல்லாத்துக்குமே என்ன தெரியுங்களா, ஈவன் பிஜேபி நோஸ் தட் இஸ் அவங்க சிச்சுவேஷன் மோசமா தான் இருக்குதுன்னு சொல்லி. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் இப்படி பிச்சு பிச்சா பீஸா பண்ணி விட்டுட்டா அவங்களெல்லாம் மிரட்டி விலைக்கு வாங்கலாம்னு அவங்களோட அஜெண்டா, அதை விட்டுடலாம். பட் இந்த பொம்பளைக்கு வந்துட்டு நிஜமாவே ஜெயலலிதா மேல பற்று இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இல்லாட்டி எம்ஜிஆர் மேல பற்று இருந்தோ இல்லாட்டி அந்த கட்சி மேல பற்று இருந்தானா இதை செய்ய மாட்டாங்க. ஓகே, அதனால நம்ம இதெல்லாம் பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன இது என்னோட இது வந்து சசிகலா மாதிரி ஒரு அரசியல்வாதியெல்லாம் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்க சொல்றீங்க ஆதரவாளர்கள்னா அவங்களாம் ஆதரவாளர்கள் கிடையாது. நான் தான் சொல்றேனே, அவங்க எல்லாரும் அந்த பொம்பளை பின்னால சுத்திட்டு இருக்குது வந்து அந்த பொம்பளை கிட்ட நிறைய காசு இருக்கு. அந்த காசை எப்படி பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நாட் அவுட் ஆஃப் நிஜமாவே அந்த பொம்பளை மேல ஒரு பற்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? கிடையாது. இல்ல இப்ப சசிகலா அவர்கள் தனிச்சா ஒரு 30 தொகுதிகளை போட்டிடுறாங்கன்னா திமுக சசிகலாவுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இருக்கலாம். பிகாஸ் சசிகலா வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இளவரசியோட அப்பா எல்லாம் வந்துட்டு ஸ்டான்ச் டிஎம்கே. இப்ப வந்து யாரு நடராஜனுக்கும் சசிகலா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, கலைஞர். அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு பிசினஸ் தொடர்பு இருக்குது. கனிமொழியோட அம்மாவுக்கும் சசிகலாவுக்குமே பிசினஸ் தொடர்பு இருந்துச்சு. இப்போ இருக்குதான்னு தெரியாது, பட் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த இது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த எப்படி சொல்றாங்க, ஒரு ஊரு உடைஞ்சா கூத்தாடிக்கு சந்தோஷம் சொல்லுவாங்க பாருங்க, தமிழ்ல ஒரு பழமொழி. அந்த மாதிரி தான் இருக்கு. பட் வந்து we have to wait and watch till May. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நிறைய அதிசயங்கள் மாற்றங்கள் நடக்கும், மறுபடியும் நிறைய பிளவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு என்னோட இன்ட்யூஷன் படி. பட் அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி அன்னைக்கு அப்பதான் பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு ஆதரவாளர் இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு அதிமுக நிலைமை ஒரு ஒரு வெற்றிக்கான இடத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா? கட்சியோட நிலைமை அரசியல் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு நீங்க அதிமுக பார்க்கப்படுது? மக்கள் மத்தியிலன்னு பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டிஎம்கே வந்து வெளியே போகணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப நான் பார்த்த மாட்டேன், நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நான் வந்து டிஎம்கே ஆதரவாளர் சொல்லி நான் எதனா பேசும்போது. பட் ஐ எம் நாட் ஆதரவாளர் ஆஃப் எனிபடி. யார் தப்பு பண்ணாலும் எதிர்க்கிற ஆள் தான். நல்லது பண்ணா நான் ஏத்துப்பேன், அது எந்த கட்சியா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் வந்துட்டு இப்போ சூழ்நிலையில் மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது. அதே மாதிரி இந்த ரேப்பு, மர்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப இந்த டிஎம்கே ஆட்சியில கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது. அந்த விஷயத்துல சிஎம் வந்து ஹேஸ் ஃபெயில்ட் வெரி பேட்லி இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். ஒரு சிட்டிலேயே நிறைய ரேப்ஸ் நடந்திருக்குது இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல. மறுபடியும் மற்ற இடத்துல கொலைகள், இந்த லாக்அப் டெத்ஸ் இதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. ஓகே, மக்கள் வந்துட்டு ஆக்சுவலி ஏஐடிஎம்கே தான் ஓட் போடணும்னு இருக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஏஐடிஎம்கே வந்து பிஜேபியோட அலைன்ஸ் போடுறாங்க. யார் எந்த ஒரு கட்சி பிஜேபியோட அலைன்ஸ் போட்டா அந்த கட்சி முடிஞ்சிடும், ஸ்தம்பிச்சு போயிடும். ஸோ அந்த சிச்சுவேஷன் இப்போ இருக்கிறாங்க. அதே மக்கள் சொல்றாங்க வேற யாருன்னா தட் இஸ் இபிஎஸ் இல்லாமல் ஒரு வேற நல்ல தலைமை அதிமுகவுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பிஜேபியோட அலைன்ஸ் இல்லாம இருந்தாங்க. ஈவன் மற்ற கட்சிகளும் அதிமுக வந்து அலைன்ஸ் போடும். See, you can even bring communists, you can bring Congress, you can bring VCK in the alliance. But EPS ஓட என்ன சொல்றது, அந்த எப்படி கட்சியை நடத்துறாரோ நிறைய பேருக்கு பிடிக்கல. அதே மாதிரி அந்த
பிஜேபியை வச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா தமிழ்நாட்டுல இது நடக்காது. ஸோ இட் இஸ் மைனஸ் பாயிண்ட். அவங்களுக்கு அதிமுகவுக்கு சிச்சுவேஷன் நல்லா இருக்குது, பட் அவங்களாவே அதை கெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பாஜகவை பொறுத்தவரையில அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லி அதிமுக சொன்னாலும் இங்க வந்து என்டிஏ ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொன்னா அது அதிமுக ஆட்சியாக இருக்குமா அல்லது பாஜக தலைமை கொண்ட என்டிஏ ஆட்சியாக இருக்குமா? அது வந்துட்டு பாஜக தலைமையிலான என்டிஏ ஆட்சி வந்துட்டு இருக்கும். பாஜக வில் டேக் ஓவர் த ஹோல் இது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு பெரிய திமங்கலம். அவங்களுக்கு வந்து பணபலம் இருக்குது, பதவி பலம் இருக்குது. இந்த அதிமுகல இருக்க முக்காவாசி தலைவர்களுக்கு ஒரு ஊழல் கேஸ் இருக்குது. ஸோ ஆகையால அவங்க எல்லாருமே விலைக்கு போயிடுவாங்க. ஓகே மேடம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சிஎம் சந்திச்சதை தொடர்ந்து சசிகலா அம்மையார் அவர்கள் 24ஆம் தேதி கமுதியில் கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. இந்த 2 பேர் அரசியலுங்கிறதுக்கு பின்னாடி இபிஎஸ் உடைய தவறுகள் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.